ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம இந்த ரிலீஸ் படங்கள் அது சமீப காலமாக அது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2004 ரிலீஸ் ஆன கில்லி படம் ரிலீஸ் ஆகி என்ன போட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி பேசாதவங்களே இல்லை, பார்க்காதவங்களும் இல்லை. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் அது. நம்ம டிவிலேயே அந்த படம் பல தரம் பார்த்துருப்போம். அப்படி பார்த்துமே ரிலீஸ் ஆகும்போதும் அந்த படத்துக்கு அந்த வைப்பு குறையாமல் போயிட்டு பார்த்தோம். எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சக்கப்போடு போட்டுச்சு. டே ஃபஸ்ட்லேயே 4 கோடி கிராஸ் பண்ண ஒரு படம். அது ரிலீஸ்லேயே இந்த அளவுக்கு வசூலாகும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு சக்கப்போடு போட்டுச்சு கில்லி படம். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அஜித்தோட பர்த்டேக்கு தீனா படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் அஜித்குமார் நடித்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. நல்லா தான் போச்சு. நல்லா போலன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் போச்சு. அது டே 1 கலெக்ஷன் பார்த்திங்கன்னா 1 crore அடிச்சிச்சு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அஜித் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க. சில நியூஸ் நம்ம பார்த்தோம். அவங்க கில்லி போஸ்டர் பேனர்லாம் கிழிச்சு ரொம்ப மோசமான முறையில் நடந்துக்கிட்டாங்க. எதனால் ஏன் அப்படின்னு தெரியலை. ஏற்கனவே தலை அஜித்தே சொல்லியிருக்கிறாரு, ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்லாம் சொல்லியிருப்பார். இந்த அளவுக்கும் சொல்லியுமே எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை. அது ஒரு ரொம்ப மோசமான செயல் தான். அதுக்கப்புறம் அவரே அழைச்சி மன்னிப்பும் கேட்க வச்சுட்டாங்க. 11 மணிக்கு நான் பசங்களோட காசு கேட்டு படம் பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது. ஒரு ஆர்வத்துல பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக கையில பைக் கீச்சன் வச்சிருந்தேன். அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலியமா அந்த விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றிக்காக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவங்களை வெளிப்பட மாட்டேன் தலைவலியும் மன்னிப்பு. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த காலத்துலேயும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அவர் படமும் ஓடட்டும், இவர் படமும் ஓடட்டும், பிடிச்சவங்க பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு இன்னொருத்தரை இது பண்ணி அசிங்கப்படுத்தி அவரோட பேனர்லாம் கிழிச்சு இப்படியெல்லாம் ஒரு ஃபேன் பாய் அந்த மாதிரின்னு காட்டிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெருசாக உடன்பாடு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமாவில் தான் இது அதிகமாக நடக்குதுன்னு எனக்கு தோணுது. மற்ற மாநிலங்கள்லாம் இந்த அளவுக்கு இருக்காது. படம்னு வந்தால் படத்தை ரசிப்பாங்க, பார்ப்பாங்க. பேனரை கிளிக்கிறது போகிறது அந்த மாதிரி செயல்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அஜித் ஃபேன்ஸை பற்றி தப்பாக சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சரி அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எத்தனை பேரோ என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க பண்ணுறது கரெக்டாக சரியானு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அது ஒரு மாதிரி இருந்ததுனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி. அஜித் ஃபேன்ஸ் யாரும் தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம். நம்ம சேனல்லையே அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரை பற்றி அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.